ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ உங்களுக்கு பாதுஷா வீட்டில் செஞ்சனால அதை அப்படியே உங்களுக்கு காமிக்கலான்னு இது பண்ணியிருக்கேன். சரியான அளவு முறையில் தான் நான் எடுத்து செய்கிறேன். நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள். இப்போ ஃபெஸ்டிவல் சமயம் வருது இல்லையா, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மைதா 125 கிராம், சரிங்களா. அதுக்கு நம்ம நெய் ஒரு கோல்டு வாட்டர் எடுத்துக்கலாம். இப்படி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஓகேவாக வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளேவர் எல்லாமே. சாஃப்ரான்லனால நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன், ஒரு ஆரஞ்சு ரெட் கலர். இது கேக்குக்கு போடுறது தான். இது ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். லெமன் ஜூஸ் நான் விதை இன்னும் எடுக்கலை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சுகர், இது சுகர் சிரப்பு செய்கிறதுக்காண்டி இது 125 கிராம் சுகர். அப்புறம் இதுக்கு சுகரை பாகு காய்ச்சணும் இல்லையா, சிரப் தயாரிக்கிறதுக்கு 1/4 கப் வாட்டர். 1/4 கப் வாட்டர் இதுதாங்க இதுக்கு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ இதில் சுகர் போட்டுடலாம், 125 கிராம். இதில் 1/2 கப் வாட்டர் ஊற்றணும். 1/4 கப் வாட்டர் ஊற்றுங்க. 1/4 கப் வாட்டர் இது முங்கிரும். 125 கிராம் சுகருக்கு 1/4 கப்பு. 250 கிராம் எடுத்திங்கன்னா தான் 1/2 கப்பு. ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். நல்லா திக்காக பிசுப்பு பதம் வரும் பாருங்க, அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கரையட்டும் சுகரு. இதில் கொதிக்கவும் இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுருவோம். ஒரு ஆரஞ்சு ரெட் கலர், நம்மகிட்ட சாஃப்ரான் இல்லைனால நான் அந்த கலர் போடுறேன். நீங்கள் அதாவது குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க. நல்லா கரையட்டும். நீங்கள் நம்ம கம்மியாக செய்கிறனால ஒரு சின்ன பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இப்படி குட்டி பவுலாக, இதோட சின்னதாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு இப்படி சைஸுக்கு எடுத்துகிட்டு இந்த சுகர் சிரப்பை இதில் ஊற்றி வச்சுருங்க. நீங்கள் ஒவ்வொன்றா டிப் பண்ணி பாதுஷா போட்ட பின்னாடி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா சுகர் செஞ்சீங்கன்னா பரவாயில்லை, நம்ம அளவாக தானே செய்கிறோம், அதனால் அளவாக எடுத்துக்கோங்க. கிண்ணத்தை அதில் காய்ச்சறனால இதை எடுத்துருக்கேன். என்கிட்ட சாஃப்ரான் குங்குமப்பூ இல்லாதனால நான் அந்த கலருக்குரிய ரெட் இதை சேர்த்துக்கிட்டேன் லைட்டாக. இன்னும் கொஞ்சம் திக்காக வேணால் போட்டுக்கோங்க, எனக்கு இது போதும். இல்லை குங்குமப்பூ இந்த எசன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதில் சாஃப்ரான் கலர் கூட விற்கிது, போட்டுக்கோங்க. இது பிசுப்பாக இருக்குது, லைட்டாக வந்தால் போகணும். இப்படி தேய்ச்சி விட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லெமன் ஜூஸ் இதில் 1/4 டீஸ்பூன் விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொதிச்சிச்சு, இதை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த பிசுக்கு பதம் லைட்டாக கம்பி பதம் வரணுங்க, அவ்வளோதான். இப்போ 1/4 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு விடுறேன், லெமன் ஜூஸு. இது எதுக்குன்னா நம்ம ஜீனி பாகு கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காண்டி
பாருங்கள் மெதுவாக விழுகுதா? பார்த்தீங்களா? இந்த ஹீட்டுக்கே அது இதாயிரும். இதை நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கோங்க. பாதுஷா செஞ்ச பின்னாடி ஒரு நல்ல ஜல்லடை உள்ள இதில் போட்டு ஆயிலெலாம் வடிஞ்ச பின்னாடி நெய் இருந்தால் நெய்யில் சுடுங்க, இல்லாட்டினா ஆயில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நம்ம நெய் விட்டு பிசைஞ்சனால நான் ஆயிலில் தான் சுடுறேன். இந்த நம்ம ஒரு பவுலுக்கு அப்புறம் மாற்றிக்கலாம். லேசாக வெதுன்னு இருக்கும்போது தான் பாதுஷா செஞ்சு நல்லா எண்ணெயெலாம் வடிஞ்ச பின்னாடி ஒரு 3-4 மினிட்ஸ் கழித்து இந்த சுகர் சிரப்பை வார்மாக வச்சுக்கோங்க, அதில் போட்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸாக உங்களுக்கு ஒரு 10-20 கிராமில் வேணுன்ற அளவுக்கு சின்னதாக வேணால் சின்ன இதாக போட்டுக்கோங்க, பெருசாக வேணால் பெருசாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி மெல்லமாக உருட்டுங்க, அழுத்தி உருட்டாதீங்க. இதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே இதை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள், இப்படி வச்சு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த மாவு பிசைஞ்சதை ஆயில் சூடாகிடுச்சுங்க. நம்ம இப்போ ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிருங்க, மிதமான தீயில் வச்சு பொரிங்க. இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சூடு ஆனோடனே குறைச்சிட்டு போடுங்க. பாதுஷாவும் அந்த ஹீட்டுக்கு அது இதாயிரும், உள்ளேலாம் வேகணும் இல்லையா, அதனால் குறைவான தீயில் வச்சு பொரிச்சிடுங்க. உள்ளே அப்புறம் வேகாமல் மாவாக இருக்கும். இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராக வரணுங்க. வந்த பின்னாடி எடுத்து சுகர் சிரப்பில் எண்ணெய் வடியவும் போடுங்க. நீங்கள் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. 20 கிராம்னா 20 கிராம் மாவு எடுத்துக்கோங்க, அப்படி எடுத்து போடுங்க. பெருசும் சின்னமாக நான் போட்டிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸாக போட்டிங்கன்னா ஒரு 9-10 கிலோ வருங்க. கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா 8 தான் வரும், அளவாக போட்டிங்கன்னா. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும், வேகணும் உள்ளேலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா உள்ளே வேகணும். சின்னது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். வேகவும் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றா அந்த சிரப்பை வந்து லைட்டாக வெதுவெதுப்பாக வச்சுக்கோங்க. இது வந்து எண்ணெய் வடியணும், எடுத்தோடனே போடாதீங்க. இப்போ இதை எடுத்துடலாம். கோல்டு கலர் ஆயிடுச்சுங்களா, போதும். நான் குறைவான தீயில் தாங்க முதல் ஆயில் சூடான குறைச்சிட்டேன், போட்டுட்டு அந்த ஹீட்லேயே அது இதாகிடுச்சு, வெந்துருச்சு. குறைவான தீயில் தான் வச்சுருக்கேன். இதை எடுத்துடலாம். இப்போ நான் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது வார்மாக பண்ணி வச்சுருக்கேன் சுகர் சிரப்பை. இது கூட கொஞ்சம் வார்ம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறவும் போட்டு நீங்கள் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 3-4 மினிட்ஸ் உள்ளே ஊறட்டும் சுகர் சிரப்பில். ஏன்னா நம்ம கம்மியாக செஞ்சனால அந்த சின்ன பவுலில் ஊற்றுனீங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு அதை எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம். என்கிட்ட சேஃப்ரான் இந்த குங்குமப்பூ இல்லாதனால தான் நான் கலர் சேர்த்துருக்கேன்.
நீங்களும் பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இதில் வேணால் நான் அதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் இதில் போட்டுட்டேங்க. இதில் ஊறட்டும். நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஊறிச்சுன்னா நல்லா இறங்கிடும். இதே போல் நீங்களும் நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா டிப் பண்ணி ஊற வைங்க. முங்குற அளவுக்கு வச்சு ஒரு சின்ன பவுலில் போட்டு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இதில் பாதாம் பிஸ்தா போட்டு அலங்கரிக்கணும்னு நீங்கள் அலங்கரிச்சுக்கலாம். ஷாப்பில் வாங்கின மணிக்கே நல்லா ஜூஸியான நம்ம